Hello friends, welcome to Learn Easy. Zeros of a polynomial. நம்ம value of the polynomial என்ன சொன்னோம்? X க்கு பதில் ஒரு value, ஒரு real value போட்டா அந்த value, அந்த கிடைக்கிற answer is the value of that particular polynomial p of x at x is equal to k. இதில் zeros of a polynomial ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. x க்கு எந்த வேல்யூ போட்டால் p of x 0 வருமோ that particular k is known as the zero of a polynomial, of that particular polynomial. இப்போ ஒரு polynomial இருக்குன்னு வச்சுக்கோங்க. For example, உங்களுக்கு ஈஸியராக புரியணுன்றதுக்காக I'll take a linear polynomial 2x plus 3 ஒரு linear polynomial எடுத்திருக்கிறேன். அப்போ zero of a polynomial, இப்போ k, if k is a zero of the polynomial, is a zero of p of x அப்படின்னு வந்துச்சுன்னா k க்கு பதில், I mean x க்கு பதில் k எந்த வேல்யூ போட்டால் p of x 0 ஆகுமோ அந்த particular value of k is known as the zero of the polynomial. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். k should be ஒரே ஒரு கண்டிஷன் தான், provided k is always a real number. எந்த real number x க்கு பதில் எந்த real number போட்டால் p of x 0 ஆகுமோ அந்த x ஓட வேல்யூ, அந்த real number is known as the zero of the polynomial. அப்படின்னா இப்போ நம்ம p of x இதுதான் polynomial. அப்போ p of x க்கு பதில் என்ன செய்யணும்? p of k எடுக்கணும். p of k எடுக்கும்போது 2k plus 3. அப்போ இது ஒரு zero of this polynomial இருந்தால் p of k should be equal to 0. அப்போ 2k is equal to minus 3 and k is equal to minus 3 by 2. கிடைச்சிருச்சு. இந்த ரியல் நம்பர் இந்த minus 3 by 2 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு p of x 0ன்னு கிடைக்கும். Therefore, this solution minus 3 by 2 is known as the zero of this particular polynomial. அதாவது வேல்யூ ஆஃப் எ பாலினாமியலில் நம்ம என்ன செய்கிறோம்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து p of x கண்டுபிடிக்கிறோம். அதே ஜீரோ ஆஃப் த பாலினாமியலில் நாம் என்ன செய்கிறோம்னா எக்ஸுக்கு பதில் எந்த வேல்யூ போட்டால் p of x 0 ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. zeros of a polynomialக்கு geometricalஆன மீனிங் என்ன? எதனால இதை கண்டுபிடிக்கிறோம்? What do you mean by zeros of a polynomial? இது கரெக்டாக இது பண்ணுறதுக்கு நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு polynomial p of x is equal to ஒரு linear polynomial எடுத்துக்குவோம் 2x plus 3. இதுதான் பேசிக் எக்ஸ்பிரஷன் 2x plus 3. இப்போ ஜாமெட்ரிக்கல் மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்காக நாமளே இதில் எக்ஸுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒய்க்கு என்ன பர்டிகுலர் வேல்யூஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். இதையே நானும் செட் பண்ணுறேன். 2x plus 3. எக்ஸுக்கு இப்போது -2ன்னு டெக்ஸ்ட் புக்கில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு -2ன்னு வேல்யூ கொடுத்துருந்தா ஒய்யோட வேல்யூ -1 வரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு -2ன்ற வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ ஒய்க்கு -1ன்னு வேல்யூ வந்துடும். அடுத்தது x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய்க்கு வந்து 7ன்ற வேல்யூ வருது. இப்போது இதே வேல்யூஸை நாம் ஒரு கிராஃப் பேப்பரில் வரைஞ்சாதான் ஜியாமெட்ரிக்கல் மீனிங் பற்றி தெரியணும்னா கிராஃப் பேப்பரில் இந்த வேல்யூஸை வரைக்கணும். அண்ட் வி ஆல்சோ நோ தட் 2x plus 3 இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். நம்மளுக்கே தெரியும் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ லைன். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஒரு லைனோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதை கிராஃபில் வரைஞ்சால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்றத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு இதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் எங்க எக்ஸ் வந்து -2 இருக்கும்போது இந்த வேல்யூ இருக்கும்போது y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து -2 இருக்கும்போது ஒய்க்கு வந்து -1 இருக்கும்போது அது இங்கே இருக்கும். எக்ஸுக்கு வந்து 2 இருக்கும்போது y இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா அது இங்கே இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி நாம் ஒரு லைன் வரைச்சோன்னா
this line represents y is equal to 2x plus 3. இதுதான் இந்த கிராஃப் தான் 2x plus 3 ஓட கிராஃப். அப்போ இந்த கிராஃப் வரைக்கும் போது எப்பயுமே 0 of a polynomial அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி அது கிராஃப் ஷீட்டில் வரைக்கும் போது அந்த கிராஃப் அந்த பர்டிகுலர் ஷேப் எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இடம் இஸ் நோன் as a 0 of this particular polynomial. பாருங்க, இந்த கிராஃப் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த இடம் அப்போ இந்த பாலினாமியலுக்கு ஒரே ஒரு 0 மட்டும்தான் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் 1 0 பிகாஸ் ஜீரோஸ்க்கும் பவர் ஆஃப் தி பாலினாமியல், டிகிரி ஆஃப் எ பாலினாமியலுக்கும் ஜீரோஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஒரு பாலினாமியலோட டிகிரி என்னவோ அதுக்கு அத்தனை ஜீரோஸ் தான் இருக்கும். இந்த பாலினாமியல் லீனியர் பாலினாமியல், ஸோ இதோட டிகிரி இஸ் 1. தேர்ஃபோர் இதுக்கு 1 0 ஆர் 1 சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த 1 சொல்யூஷன் தான் நான் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட். See, this blue dot on this graph represents the 0 of this particular polynomial. இது எக்ஸ் ஆக்சிஸில் -2க்கும் -1க்கும் நடுவில் போயிருக்கு. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிங்க, டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் ரெப்ரசன்ஸ் number of zeros of that particular polynomial. In the polynomial order degree 1, therefore it contains only 1 0 and it is represented geometrically. Graph paper use பண்ணி represent பண்ணிருக்கு. This is the geometrical meaning of a linear polynomial. அதாவது ஒரு linear polynomial ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு xக்கு வேல்யூஸ் கொடுத்து corresponding y-ஓட வேல்யூஸ் derive பண்ணி அது ஒரு கிராஃபில் நாம் வரைஞ்சோன்னா it will intersect the x-axis at one particular point. That point x-axisல மட்டும்தான் அது intersect பண்ணுன்னு சொல்ல வரல, மற்ற ஆக்சிஸ்லேயும் intersect பண்ணும். பட் always 0 of a polynomialல x coordinate மட்டும்தான் இருக்கும், y coordinate இருக்காது. Because y coordinate on this x-axis, what is the value of y coordinate on this x-axis? It is always 0. Therefore எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அத்தனை ஜீரோஸ் தான் இருக்கும். இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் இதுக்கு 1 சொல்யூஷன் ஆர் 1 0 தான் இருக்குது இந்த பாலினாமியலுக்கு 2x plus 3. அண்ட் அந்த பாலினாமியல் என்ன, அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், -3/2, 0. இதுதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் -3/2, 0. ஏன்னா இந்த x axisல y coordinate is always 0 and this is the x coordinate. இது எங்கிருந்து கிடைக்குது, இந்த p of x 0ன்னு போட்டா is equal to 0 ஆயிருக்கணும். அப்போ 2x plus 3 is equal to 0 இருக்கணும். அப்போ 2x is equal to -3, x is equal to -3/2. பாருங்க, x -3/2 இருந்தால் மட்டும்தான் p of x 0 இருக்கும். அப்போ p of x 0 இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பாலினாமியலுக்கு 0 கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்ட நம்மளுக்கு இந்த பாலினாமியலுக்கு சொல்யூஷன் ஒரு 0 கிடைக்கும், -3/2. அந்த இடத்துல கூட மட்டும்தான் இந்த கிராஃப் பாஸ் ஆகும். திஸ் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எ லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல் நம்ம ஒன்று எடுத்தோம், அதுக்கு வேல்யூஸ் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூஸ் டிரைவ் பண்ணோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் நம்மளுக்கு கிடச்சிது. அந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணதோ தட் இஸ் நான் அஸ் தி 0 ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாலினாமியல். அண்ட் நோட் ஒன் திங், எப்பயுமே 0 ஆஃப் எ பாலினாமியல் p ஆஃப் எக்ஸில் y கோஆர்டினேட் 0வாக இருக்கும். p ஆஃப் ஒய்யாக இருந்தால் x கோஆர்டினேட் 0வாக இருக்கும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் கைண்ட்லி. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் எ லீனியர் பாலினாமியல். அடுத்தது இதே மாதிரி நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் அண்ட் கியூபிக் பாலினாமியலுக்கும் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்னதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டிகிரி ஆஃப் எ பாலினாமியல் ஈக்குவல்ஸ் த ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க விலையுயர்ந்த கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.